கோவை மாவட்டத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் நேற்று உரையாற்றிய போதும் சரி, அதற்கு முன்னால் உரையாற்றிய போதும் சரி, குடிநீர் விநியோகத்தை பற்றி ஆங்காங்கே எங்களுக்கு வரவில்லை என்றெல்லாம் சொன்னார்கள். உடனடியாக மாநகர ஆணையரை வர சொல்லி ஆணையரிடம் என்ன நடக்கிறது என்பதை கேட்டு அவரும் விளக்கமாக சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் நீண்ட விளக்கம்தான், கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் மாநகராட்சி, பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம், கூடலூர், வால்பாறை, காரமடை, கருமத்தம்பட்டி, மதுரை ஆகிய 7 நகராட்சிகள் மற்றும் 33 பேரூராட்சிகள் உள்ளன. கோயம்புத்தூர் மாநகராட்சி 257.4 சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் 22,88,052 மக்கள் தொகை கொண்ட 100 வார்டுகளையும் கொண்ட மாநகராட்சியாகும். இம்மாநகராட்சியில் 2011ஆம் ஆண்டு விரிவாக்கத்திற்கு முந்தைய பகுதிகளில் 24/7 குடிநீர் திட்டப் பணிகள் 646 கோடியே 71 லட்சம் கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு 85% பணிகள் முடிக்கப்பட்டு இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. தற்போது மாநகர் முழுவதுமாக சிறுவாணி 1, பில்லூர் 2, பில்லூர் 1, சிறுவாணி, பில்லூர் 1, 2, 3, ஆலியார் மற்றும் பவானி ஆகிய 6 திட்டங்களிலிருந்து 325 MLD குடிநீர் பெறப்பட்டு நபர் ஒன்றுக்கு 142 லிட்டர் வழங்கி கொண்டு வருகிறோம். இங்கு நகராட்சிகளை பொறுத்தளவு நீங்கள் கோவையிலே நான் கேட்டேன், 60 சுயஸ் பணி நடைபெறுவது 60 வார்டுகளில் தான். மீதம் இருக்கிற 40 வார்டுகளில் எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் குடிநீர் சீரான விநியோகம் தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதையும் மாநகர ஆணையரை வரவழைத்து நீங்கள் பார்த்து விட்டு வந்து எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். அவர் சொல்லியிருக்கிற விளக்கம் இதுதான்.